பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களோட பெற்றோர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பை ஏற்று கடந்த 2 ஆண்டுகள்ல 6 லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்கள் உறுப்பினர்களா இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. குழுக்கள் மூலமாக தமிழ்நாடு அரசுடன் கைகோர்த்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த இங்கே வருகை தந்திருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம். இந்த கூட்டத்தில் பெற்றோர்கள் கண்டிப்பாக கலந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த விழாவிற்கு பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் வந்திருக்கீங்க. இந்த கூட்டத்தின் நோக்கத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தலைவர் சொல்லுவார் உங்ககிட்ட. தான் இந்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டம். இதில் நீங்க உறுப்பினராக இருப்பீங்க. எல்லாத்தையுமே நம்ம அரசாங்கம் தனி கவனம் செலுத்த முடியாது. பெற்றோர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் இருந்து இதுல என்னென்ன குறை இருக்கு, என்னென்ன வளர்ச்சி கொண்டு செல்லலாம், என்னென்ன வகுப்பறைகள் தேவை, எல்லா குறைகளையும் அது உடனடியாக கொண்டு செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க அமர்ந்திருக்கும் நாங்கள் எல்லாருமே இந்த அரசு பள்ளியில் படித்தவங்க தான். நான் மருத்துவராக இருக்கேன். இவரும் தலைவர் பாருங்க, அவரும் படிச்சிருக்காரு. கல்லூரியில் படித்தவர். நாங்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான். அரசு பள்ளி என்பது பெருமைன்னு சொல்லி நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காரு. நமது குழந்தைகள் அரசு பள்ளியில் சேர்த்திருக்கீங்க. கண்டிப்பாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்ன்றது நேரத்தை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாந்தோப்பு நடுநிலைப் பள்ளியின் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பள்ளி மேலாண்மை அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஒன்றிய குழு உறுப்பினர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, வட்டார கல்வி அலுவலர் அவர்களே, மற்றும் வார்டு உறுப்பினர் தம்பி பூபாலன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தம்பி குமரவேல் அவர்களே, தலைமை ஆசிரியர் வை பிரபாகரன் அவர்களே, மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே ஆகிய அனைவரையும் கோவூர் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக அன்போடு வருகை என வரவேற்கின்றேன். இந்த கூட்டமானது தமிழக முதல்வர் அவரும் இந்த பள்ளி கல்வியினுடைய அமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த சிறப்பாக இந்த 2 வருடங்கள் இந்த பள்ளி மேலாண்மை குழுவை உருவாக்கி அனைத்து பள்ளிகளிலும் நல்ல சிறப்பாக சில வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்கள் நல்ல முறையில் கல்வி கற்க உதவிய தமிழக முதல்வருக்கும் கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பள்ளி மேலாண்மை குழு உருவாக்கியதிலிருந்து இந்த பள்ளியானது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியானது நம்ம மாநிலத்திலேயே மாடர்ன் பள்ளியாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று இந்த கட்டடம்லாம் கொடுத்தாங்க. அது உள்ள மாடர்ன் உண்டான பசங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி மாடர்ன் ஸ்கூலாக அறிவித்தாங்க. அதே போல் இந்த கிராமமும் நம்மளுடைய கிராமமும் தமிழ்நாட்டிலே மாடல் கிராமமாக அறிவித்து எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழக அரசு எந்த திட்டம் அறிவித்தாலும் அதை முதலில் துவக்கி வைக்கும் ஊராக நம்ம ஊராட்சி செயல்பட்டு வருகிறது. கல்வி திட்டத்தில் எதை அறிவித்தாலும் அதை உடனே சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளியாக இப்பள்ளியானது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் ஒத்துழைப்பாக உள்ள மாணவர்களின் பெற்றோர்களும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளி மேலாண்மை 2 ஆண்டுகளும் நம் பள்ளிக்கும் சரி, மாணவர் வளர்ச்சிக்கும் சரி, எஸ்எம்சி தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள் ஒவ்வொரு விழா நேரங்களிலும் சரி, மற்ற பள்ளி நேரங்களிலும் சரி, எல்லா நேரங்களிலும் பள்ளிக்கு எங்களுக்கு தோளோடு தோளாக நின்று உதவினார்கள். அதனை பொருட்டு அவர்களுக்கு இப்போது நாங்கள் நன்றி உரையாற்றும் விதமாகவும் இந்த கூட்டத்தை நடத்த சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பள்ளி மேலாண்மை குழு என்றால் என்ன, புதுசாக பேரண்ட்ஸ் வந்துருக்குங்க. இது 2009 கல்வி உரிமை சட்டத்தின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இந்த குழு அமைக்கப்பட வேண்டும். உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா, சென்ற ஆண்டு 20 உறுப்பினர்கள் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசு இந்த ஆண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. 24 உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. வேலையில் சொல்லணும்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஓனர் யாரு? எஸ்எம்சி. நாங்களாம் பணியாளர். எஸ்எம்சி தலைவர் கௌரவிக்கப்படுகிறது. சென்ற இந்த 2 ஆண்டுகளாக என்னென்ன தீர்மானம் போட்டு பெற்றோர்கள் என்னென்ன சொன்னீங்களோ முடிந்த அளவுக்கு தலைவராக இருந்த நாள்லேருந்து பொறுப்பேற்ற நாள்லேருந்து நீங்கள் சொன்ன எல்லா இதுவும் என்னால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செயல்பட்டு இருந்தோம். அனைவருக்கும் வணக்கம். தலைமை ஆசிரியருக்கும் பிஆர்டி ஐயா அவர்களுக்கும், எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு தலைவருக்கும் ஐயா அவர்களுக்கும்,
மற்றும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். எஸ்எம்சி உறுப்பினராக கல்வியாளராகவும் இருக்கேன். இங்கே இல்லம் தேடி தன்னார்வலராகவும் இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகுப்பறையிலும் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருக்கும். இப்போ புதுசாக நாங்கள் 2 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பொறுப்பில் இருந்தோம். இதை மட்டும் இது பண்ணிடுங்க. இப்போ புதுசாக வர உறுப்பினர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மேன்மேலும் நீங்கள் அது முன் வந்து பெயர் வந்து கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன செயல்முறை உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் கேட்டு முயற்சி பண்ணுங்கள். கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பு வாய்ந்த கூட்டமாக மாற்றித் தந்த பெருமைமிகு பெற்றோராகிய உங்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த புத்தாகிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களை பள்ளி மேலாண்மை குழு சார்பாக கௌரவிக்கின்றோம். முதலில் நமது ஊராட்சி மன்ற தலைவர்கள் நமது எஸ்எம்சி தலைவர் அவர்கள் பொன்னரை போற்றி கௌரவிப்பார். அடுத்து நமது ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அவர்களுக்கு எஸ்எம்சி தலைவர் அவர்கள் கௌரவிப்பார். இது மட்டும் கை தட்டும் போது அப்படியே சுற்றி சுற்றி சொல்லுவாங்க. ஊராட்சி மன்ற உறுப்பினர் நமது பள்ளி மேலாண்மை உறுப்பினர் திரு வி எஸ் சுகோபாலன் அவர்களுக்கு எஸ்எம்சி தலைவர் பொன்னாரை போற்றி வருகிறார். பயிற்சி ஆசிரியர் ராஜ்குமார் சார் அவர்கள் எஸ்எம்சி தலைவர் பொன்னாரை போற்றி வருகிறார். கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பு வாய்ந்த கூட்டமாக மாற்றித் தந்த பெருமைமிகு பெற்றோராகிய உங்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி புத்தாகிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.